ஹிமாச்சல் பிரதேசத்தோட மினி ஹில் ஸ்டேஷனான டல்ஹவுசில இருக்கிற டாப் 10 பிளேசஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 10வதா நம்ம பார்க்க போறது பூரி சிங் மியூசியம். ராஜா பூரி சிங்கோட பெயிண்டிங்ஸ், கல்வெட்டுகள், நகைகள், உடைகள், ஆயுதங்கள் மற்றும் நாணயங்கள் இங்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. 8000க்கும் அதிகமான கலை பொருட்களையும் சம்பா மக்களோட கலாச்சாரம், பண்பாடு, கலைகளை நாம இங்க தெரிஞ்சுக்கலாம். 9வதா நம்ம பார்க்க போறது பிஜி பார்க். டிஃபென்ஸ் பார்க்னு அழைக்கப்படுற இந்த பார்க்ல ஏர்போர்ஸோட ஒரு ஃபிளைட்டர் ஜெட், டேங்க், மிசைல்ஸ், சப்மரைன் மாடல், ஷிப் ஆங்கர் அண்ட் ஆர்மி ஜீப் இப்படி இந்தியன் டிஃபென்ஸ் போர்ஸோட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. சோ குழந்தைங்க கூட இங்க போகும்போது குழந்தைகளும் நிறைய டிஃபென்ஸ் போர்ஸ் பத்தி தெரிஞ்சுப்பாங்க. 8வதா நம்ம பார்க்க போறது கஞ்சி புகாரி. டல்ஹவுசில இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு. இங்க நமக்கு ட்ரெக்கிங் போற ஆப்ஷனும் இருக்கு. பால்டி ஹில்னு அழைக்கப்படுற பிளேஸ் தான் இந்த ட்ரெக்கிங்கோட எண்ட் பாயிண்ட். இங்க மரங்கள், செடிகள்னு எதுவுமே இருக்காது. இதனாலதான் இந்த பிளேஸ்க்கு பால்டி ஹில்னு நேம் வந்தது. இந்த பிளேஸ் சுத்தி 360 டிகிரி வியூ, சிற்பாஞ்சல் மலைத்தொடர் அண்ட் சன்செட் வியூவை பார்க்கவும் ரசிக்கவும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். 7வதா நம்ம பார்க்க போறது சத்தாரா ஃபால்ஸ். டல்ஹவுசில ரொம்பவே அழகான அருவிகள்ல இதுவும் ஒண்ணு. சத்தாரா அப்படின்னா 7 ஓடைகள்னு அர்த்தம். அதுக்கு ஏத்த மாதிரி 7 ஓடைகள் சேர்ந்துதான் இந்த அருவி உருவாகுது. இந்த ஃபால்ஸ்ல நிறைய மருத்துவ மூலிகைகள் கலந்து தண்ணி வரதுனால நிறைய நோய்களும் குணப்படுத்தப்படுதுன்னு நம்பப்படுது. இங்க நம்ம ட்ரெக்கிங் போற ஆப்ஷனும் இருக்கு. 6வதா நம்ம பார்க்க போறது சாமுண்டா தேவி கோவில். ஹிமாச்சல் பிரதேசத்தோட ஒரு முக்கியமான கோவிலான இது 51 சக்தி பீடங்கள்ல ஒன்று. பானேர் ஆற்றுக்கு பக்கத்துல தௌலதார் மலை அடிவாரத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இப்படி நேச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இரண்டும் சேர்ந்த ஒரு இடமான இங்க இருந்து சுத்தி இருக்கிற வியூஸ பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கோவிலை விட மிகவும் பழமையான ஆதியுமானி சாமுண்டி கோவில் மலை உச்சியில அமைஞ்சிருக்கு. 5வதா நம்ம பார்க்க போறது கலாட்டா வைல்ட் லைஃப் சாங்சுரி. மொத்தம் 7584 ஏக்கர் பரப்பளவுல இந்த சரணாலயம் அமைஞ்சிருக்கு. இங்க இமய மலைகளோட விலங்குகள் மற்றும் பறவைகள் பாதுகாக்கப்பட்டும் வருது. வின்டர் சீசன்ல இந்த பிளேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவால கவர் ஆகிருக்கிறத பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கும். 4வதா நம்ம பார்க்க போறது பாஞ்ச்புலா வாட்டர் ஃபால்ஸ். டல்ஹவுசில இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே அழகா இருக்கும். இதுக்கு பக்கத்திலேயே விடுதலை போராட்ட வீரரான சர்தார் அஜித் சிங்கோட மெமோரியலும் காணப்படுது. 3வதா நம்ம பார்க்க போறது சமீரா ஏரி. டல்ஹவுசில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த ஏரி செயற்கையா உருவாக்கப்பட்டு இருக்கு. இந்த லேக்க சுத்தி இருக்கிற வியூஸ் ரொம்பவே அழகா இருக்கும். பீஸ் சீக்கர்ஸ்க்கு சொர்க்கமா இருக்கிற இந்த ஸ்பாட்ல கயாக்கிங், கெனோயிங், பெடல் போட்டிங் மாதிரியான நிறைய போட்டிங் ஆப்ஷனும் இருக்கு. 2வதா நம்ம பார்க்க போறது டைன்குன் பீக். டல்ஹவுசில இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் தான் இந்த டைன்குன் பீக். இங்க இருக்கிற மரங்கள்ல காத்து நுழையும் போது மியூசிக் சவுண்ட் வரதுனாலேயே இந்த பிளேஸ சிங்கிங் ஹில்னு சொல்றாங்க. இந்த ஹில் டாப்ல இருந்து திருப்பாஞ்சல் மவுண்டன் வியூ, வேலிஸ், செனாப், ரபி அண்ட் பியாஸ் ஆறுகளோட ஃப்ளோ, ஸ்னோ பீக் இப்படி 360 டிகிரில இருக்கிற சீனிக் வியூஸ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இதுக்கு பக்கத்திலேயே டல்ஹவுசி மக்களோட முக்கியமான கோவிலான கொலானி தேவி கோவிலும் இருக்கு. சன்ரைஸ் அண்ட் சன்செட்டை பார்க்கவும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். முதலாவதா நம்ம பார்க்க போறது கைஜியார். மினி சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற இந்த பிளேஸ்ல கைஜியார் லேக், கிரீன் மெடோஸ் இப்படி எக்கச்சக்கமான பிளேசஸ் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கைச்சினா கோவில்ல நிறைய உடன் கார்விங்ஸும் காணப்படுது. இங்க இருக்கிற மெடோஸ்ல ஹார்ஸ் ரைட் போகவும் ஃபேமிலியோட ஒன் டே பிக்னிக் போகவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சம்மர் டைம்ல பசுமையா இருக்கிற இந்த பிளேஸ் வின்டர் சீசன் அப்போ ஃபுல்லா ஸ்னோவால கவர் ஆகி இருக்கிறத பார்க்கவே அவ்வளவு அமேசிங்கா இருக்கும். அட்வென்ச்சர் லவர்ஸ்க்காகவே இங்க பேராகிளைடிங், சாபிங் அண்ட் ட்ரெக்கிங் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.